ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காயே வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி உதிரி உதிரியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இது மாதிரி தான் வேணும்னு வெண்டைக்காய் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் இது நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கண்ணாடி பதம் இருந்தால் போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கினதும் 4-5 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணாலும் நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போது 1/4 கிலோ வெண்டைக்காய் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ரவுண்டாக நறுக்கிட்டு வெண்டைக்காவையும் போட்டுக்கலாம். வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா வெண்டைக்காவை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது கொலகொலப்பு எதுவும் இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், வெண்டைக்காய் கொஞ்சம் கூட இந்த கொலகொலப்பு தன்மையே இல்லாமல் இருக்குது. நல்லா இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமும் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணியே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே நல்லா வெண்டைக்காவை வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய்க்கு நிறைய உப்பு போட்டுறாதீங்க. ஏன்னா வெண்டைக்காய் வதங்கினதும் கொஞ்சமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் பண்ணும்போது மூடி போட்டு வேக விடாதீங்க. மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியே இந்த வெண்டைக்காயில் விழுந்து இன்னும் கொலகொலப்பாகிடும். உதிரி உதிரியாக வராது. மூடி போடாமல் வந்து அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் நல்லா உதிரி உதிரியாக கொலகொலப்பாக இல்லாமல் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், அந்த பச்சை நிறம் கூட போகவே இல்லை. பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது. இதே போல் உங்களுக்கு வெண்டைக்காய் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி செஞ்சிங்கன்னா இதே போல் வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. காரமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு மிளகாத்தூள்லாம் போடாமல் பொரியல் பண்ணி ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. சூடான சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.